நண்பர்களுக்கு வணக்கம். தாவேக் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆகுது. இதுல சில நல்ல விஷயங்கள பார்த்தேன். அத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். ரீசென்ட்டா நம்ம கல்வி அமைச்சர் சொன்னாரு, ஒவ்வொரு தனியார் பள்ளியும் புதுப்பிக்கிறதுக்கு ஆண்டு கட்டணமா ரூ. 3,00,000 வந்து கட்சி நிதின்னு குடுக்குறாங்க. அது குடுக்க வேண்டான்னு. இது மட்டும் இல்ல, முன்னாடி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, நீங்க வந்து எந்த விதமான இந்த 40% கமிஷன் நம்ம பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாரியான எந்த பணமும் குடுக்க வேண்டியதில்ல அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது, அது இல்லாம டாஸ்மார்க்ல வந்து கட்சி நிதின்னு சொல்லிட்டு ஏதோ மாசம் மாசம் ஒரு கணக்கு சொல்றாங்க. 1,200 கோடி என்னமோ கட்சிகளுக்கோ, இல்ல முதல்வரின் குடும்பங்களுக்கோ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்படி பல இடங்கள்ல இது தொடர்ந்து பல ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி யாருமே பேசல. எந்த பள்ளியோட ஓனராவது என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சரியா வச்சிருக்கேன். புதுப்பிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 3,00,000 நான் கொடுக்கணும் அப்படின்னு யாருமே கேட்டதே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பள்ளிகள் வந்து எதுவும் உருப்படியான கட்டமைப்போட இல்ல. அதை மறைக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க. இவங்களும் பணம் வாங்கிட்டு அனுமதி கொடுக்குறாங்க. இது பள்ளிகள்ல மட்டும் இல்ல, இது வந்து சமூகத்துல எந்த அளவுக்கு ஊழல் குறையோடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கணும். பல விஷயங்கள்ல இந்த ஊழலை களையறதுக்கான முயற்சிகள்ல தாவேக்கா அரசு ஈடுபடுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எதிர்காலத்துல எவ்வளவு சிறப்பா செயல்படுவாங்க என்னன்னு நமக்கு தெரியாது. பட் 1 மாசத்துல நம்ம கண் பார்த்த சில விஷயங்கள நல்ல விஷயமா இது படுது. இந்த மாற்றம் இல்லாம திமுகவுக்கு பதிலா அதிமுகன்னு வந்ததுன்னா இப்படி ஒரு பேச்சை நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் மாட்டோம். இப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாம இது வேணாம்னு சொன்னதோட விட்டுடாம அதை கடந்து கண்காணிச்சு மிக சரியான கட்டமைப்புகள் பள்ளிகள் வச்சிருக்காங்கிறத அரசு தீவிரமா கண்காணிக்கணும். அப்படி இல்லைன்னா கொள்ளடிக்கிற முதலாளிகளுக்கு கூடுதலா ஒரு 3,00,000 சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒழிஞ்சு மக்களுக்கு இதோட பலன் எதுவும் போய் சேராது. இந்த விஷயத்துல கல்வி அமைச்சர் சரியா செயல்படுவார்னு நான் நம்புறேன். எதிர்காலத்துல நடக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.